உங்க மச்சான் சிவாவ ரஞ்சினி ரொம்ப டீப்பா லவ் பண்றா. ஆனா அவளோட அப்பா உங்க சிவாவ கொல்லணும்னு நினைக்கிறாரு. உங்க மச்சானோட உசுரு இப்ப ஊசலாடிட்டு இருக்கு. ஏங்க நான் ஒண்ணு போய் சொல்லலங்க, உண்மையதான் சொல்றேன். என் ஃப்ரெண்டு ரஞ்சினி சிவா மேல உயிரையே வச்சிருக்கா. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா சிவாவை தான் பண்ணுவேன்னு மொத்த கால்ல நிக்கிறான். என்னங்க இது? என்னால நம்பவே முடியல. சத்தியமா சொல்றேங்க, நம்புங்க. அவ ஒண்ணு பாவ புண்ணியம் பார்த்து இங்க நிக்கல, காதல் பெருக்கெடுத்துதா இங்க வந்து நிக்கிறா. ரஞ்சினி ஒரு முடிவெடுத்துட்டானா அதை யாருக்காகவும் எதுக்காகவும் தன்னை மாத்திக்க மாட்டா. அதனால உங்க வீட்டுக்கு மருமகளா வரதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆரத்தி எடுக்கிறதுக்காக நீங்களும் உங்க பொண்டாட்டியும் தயாரா இருங்க. என்னங்க நீங்க லவ் பண்றான்னு சொல்றீங்க, அவங்க அப்பா கொல்லுவார்னு சொல்றீங்க, இப்படி போட்டு பயமுறுத்துறீங்களே. அதுவா, அது சும்மா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்காக நான் ஒரு பொய் சொன்னேன். ரஞ்சினோட அப்பாக்கு இந்த காதல் பிடிக்கலதா, ஆனா அதுக்காக ரஞ்சினி பயந்துரால மாட்டா. அவங்க அப்பாவ மெல்ல மெல்ல பேசி அவரோட மனச கரைச்சிருவா. நீங்க தைரியமா இருங்க. ரஞ்சினி சிவா காதலுக்கு பாதுகாப்பா இருங்க, போதுமா? என்ன ரஞ்சினி, ஃபார்ம் எல்லாத்தையும் சைன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். ஆனா ரொம்ப டென்ஷனா இருக்கு ரோஜா. நீ எதுக்கும் கவலைப்படாத, சிவாக்கு ஒண்ணும் ஆகாது. இன்னும் ரோஜா, அவளுக்கு ஏதாவது புத்திமதி சொன்னியா? நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல மத்தவங்க எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு. சிவாவுக்கு ஆபரேஷன் ஆக போகுது, நான் இங்க இருந்தே ஆகணும். சிவாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு அவர் கண்ணை திறந்து பார்த்து எனக்கு ஒண்ணும் இல்ல ரஞ்சினின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கே வருவேன். அப்பா, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். இதுல தேவையில்லாம நீங்க வேற டென்ஷன் பண்ணாதீங்க ப்ளீஸ். பேசுமா, நல்லா பேசு. என் மானம் மரியாதை ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க நிக்கிறேன் பாரு. இதுவும் பேசுவேன், இன்னமும் பேசுவேன். வா, உனக்கு எப்ப வரணும்னு தோணுதோ அப்ப வா. ரோஜா, நான் ஒரு நல்ல தகப்பனா இருக்கிறதும் தப்பான தகப்பனா மாறுறதும் இவ கையில தான் இருக்கு. ரோஜா, நான் ரொம்ப முரட்டுத்தனமா பேசிட்டேனா? முரட்டுத்தனமும் பேசல, முட்டாள்தனமும் பேசல, ரொம்ப கரெக்டா தான் பேசினேன். உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதேதான் பேசிருப்பேன். கடவுள் உனக்கு இப்படி ஒரு காதலனை காட்டினதுக்கு அப்புறம் நீ அப்பா பொண்ணா இருந்தா ஒண்ணுத்துக்குமே ஆகாது. இங்க பாரு ரஞ்சினி, இனிமே நான் உன் பக்கம் தான். ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லு, உனக்காக நான் சாட்சிக்கு எடுத்து போடுறேன். அதுக்கு அவசியமே இல்லடி. நான் எதுக்கு யாருக்கோ பயந்துகிட்டு திருட்டுத்தனமா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்? என் அம்மாவையும் அப்பாவையும் ஏன் வழிக்கு நான் கொண்டு வர வைப்பேன். நீ கூட இருந்தா போதும் ரோஜா, மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துப்பேன். நம்புங்க, அப்பனும் பொண்ணும் மாத்தி மாத்தி என்ன நல்லவன்னு நம்புங்க. நான் கடிக்காம வலிக்காம உங்க 2 பேரோட வாழ்க்கையும் கொத்தி கொத்தி ரணமாக்குறேன். என்னங்க, ரஞ்சினி உங்க கூட வரல? எப்படி வருவா? அவதான் உலக அழகனா லவ் பண்ணிட்டு இருக்காள, அப்புறம் எப்படி வருவா? தாலி கட்டி 40-50 வருஷம் குடும்பம் நடத்துறவங்க கூட இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவ இந்த பக்கம் வந்தா யமா அந்த பக்கம் வந்து அவன் உயிரை தூக்கிட்டு போற மாதிரி பக்கத்திலே இருந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த பையன் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? அது ரொம்ப முக்கியம். அவன் சாகணும். அவன் செத்தாதான் நம்ம பொண்ணு நமக்கு கிடைப்பா. நாம பெத்து வளர்த்த ஒரே ஆசை பொண்ண எவனோ வந்து மயக்குவான், அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? நம்ம அப்பா தானே, நாம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சு விட்டுருவாருன்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். நானா அவளான்னு பாத்துறேன். என்னங்க இது? என்னமோ எதிர்கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. பின்ன நீயே சொல்லு லட்சுமி. வெறும் 10 மாசம் தான் நான் அவளை சுமந்திருப்பேன். ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவளை என் நெஞ்சில நான் சுமந்துட்டு இருக்கேன். நான் வேணாம் வேணான்னு சொல்றேன், ஆனா அவன் வேணும் வேணும்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்?
அவளை என் மூச்சா நினைச்சுக்கிட்டு இருக்க லட்சுமி. என்னை விட அவன் வசந்து போயிட்டானா? நீங்க இந்த மாதிரி கோவப்பட்டா அவ திரும்பவும் முறுக்கிக்கிட்டு தான் நிப்பா. அதுக்காக கண்ணை மணியன்னு அவ கால்லெல்லாம் நான் விழ முடியாது. என் பொண்ணு அந்த கையால தூக்கி கண்ணை மணியன்னு கொஞ்சிருக்க. அவளை இதுவரைக்கும் நான் அடிச்சதே இல்லை. இன்னைக்கு அது நடக்கணும்னு இருக்கு. ரொம்ப பாசம் வச்ச பொண்ணாச்சேன்னு அவ ஆசைக்கு தலையாட்டினா அவ எதிர்காலமே நாசமா போயிடும். எங்க உங்களுக்கு இந்த ஆத்திரமே வேண்டாம். உங்க கோபத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவளை என்கிட்ட விடுங்க, நான் எடுத்து சொல்றேன் அவளுக்கு. இல்ல லட்சுமி, என்னையும் என் கௌரவத்தை காப்பாத்திக்க இதை தவிர வர வழியே இல்லை. அவ வரட்டும், பேசிக்கிறேன். சிஸ்டர், அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைல்ல? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. தேவையான பிளட் கிடைச்சிருச்சு. ஆபரேஷன் திட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஏம்மா, ஒரு பையனை அட்மிட் பண்ணாங்களா? உங்க சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க? ஆமா சார், அவங்க ஐசியூ கிட்ட உட்காந்துருக்காங்க. ஏமா ரஞ்சினி, என் கூட வாமா. எங்க? ஸ்டேஷனுக்கு வந்து டிரைவர் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டா வாபஸ் வாங்குமா. இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? என் உயிரே போனாலும் சரி, நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்க மாட்டேன். ஏய், நீ யார்கிட்ட பேசுற தெரியுமா? தெரியும். ரத்த வெறி பிடிச்ச மிருகத்துக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொன்னா எல்லாத்தையும் சொன்னா. நீ தூண்டி விட்டுதான் உன்னை குத்த வந்தேன்னு அந்த டிரைவர் சொன்னா. இங்க பாரு, நெருப்போட விளையாடுற. தேவையில்லாம என்ன பகச்சுக்கிட்ட. ஏய், உன்னால உயிருக்கு ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. நீ என்னன்னா கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்றியா? நான் நினைச்சேன்னு வச்சுக்கோயே, உன்னையும் தூக்கி உள்ள போட்டுருவேன். மரியாதையை வெளியே போயிடு. வேண்டாமா, சொன்னா கேளு. ஏய், இன்னும் ஒரு நிமிஷம் இங்க நின்ன ஹாஸ்பிடல்னு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுடும். போட வெளியே. ஏய், போ. மிரட்டுறியா? உன்னை பாத்துக்கிறேன். யாருகிட்ட? ஏமா, சொந்தக்காரங்க யாராவது வரேன்னு போன் பண்ணாங்களா? பெச்சிக்கண்ண வாங்காம வாசலே பாத்துட்டு இருக்கா. என் வயிற்றுல கலப்பாத. நானே ரத்தம் கொடுக்க போனவள இன்னும் காணுமேன்னு கவலையில இருக்கேன். மொத்த ரத்தத்தையும் கொடுத்துட்டு தான் வருவா போல இருக்கு. நீ இப்ப எதுக்கு பதட்டப்படுற? அக்கா இன்னைக்கு மட்டும் தான் பிளட் கொடுத்தாளா? உனக்கு தெரியாம எத்தனை தடவை கொடுத்துருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சும்மா இங்க உட்காராம எழுந்து உள்ள வாமா. வா வா. எனக்கு தெரியாம ரத்தம் கொடுத்துருக்காளா? என்னங்க நீங்க மட்டும் வரீங்க? அமுதா எங்க? வருவா. வருவாளா? என்னது, இந்த மனுஷன் கூட கூட்டிட்டு போயிட்டு தனியா வருவான்னு சொல்றாரு. ஈஸ்வரா, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? அமுதா எங்கன்னு கேட்டா அவ வருவான்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கீங்க. என்னங்க, உங்களை தானே கேக்குறேன். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க.
நீ போகாதேன்னு தடுத்த போதே நான் போகாமல் இருந்திருக்கணும். வாழ்க்கையில் யாரை நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேனோ அவங்கள நான் இன்னைக்கு பார்த்துட்டேன். இது நாள் வரைக்கும் அவங்க கண்ணில் நான் படாமல் இருந்ததுனால நான் நிம்மதியாக இருந்தேன். இன்னைக்கு அவங்கள பார்த்துட்டேன். இனிமே நான் எப்படி நிம்மதியாக இருக்க போறேன்னு தெரியல. என்னங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க, அப்பதானே உங்க மனசுல இருக்கிற பாரம் குறையும். சொல்கிறேன் தங்கம், சொல்கிறேன். என்னால் ஏற்பட்ட பாதிப்புக்கு நான் பரிகாரம் பண்ணிட்ட பின்னால் அதை சொல்கிறேன். இப்போ எதுவும் என்ன கேட்காத. இதுக்கு மேலே என்னால் சொல்லவும் முடியாது. கொஞ்சம் இருங்கம்மா. என்னங்க கூப்பிட்டீங்க? என்னமோ நான் சொன்னதை நம்பாம பாத்தீங்களே, அங்க பாருங்க ரஞ்சினியோட தவிப்பு என்னன்னு. மனசுல ஆசை இல்லாமலையா அவ இந்த மாதிரி தவிக்கிறா? ஆமாங்க, நானும் பார்த்தேன். ரஞ்சினிக்கு வந்த ஆபத்தை தான் ஆபத்தா நினைச்சு சிவா கத்தி குத்து வாங்கி தன் காதல ரத்தத்தோட சிவா சொல்லிருக்காரு. இப்ப ரஞ்சினி தன்னோட தவிப்ப காட்டி தன் காதல சொல்லாம சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு மேல நீங்க தான் புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். என்ன பண்ண சொல்றீங்க? என்னங்க இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணுமா? இந்த காதல் செடிய நீங்க தான் பெரிய மரமாக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, ஆலமரமாவே வளர்த்துறேன். இங்க பாருங்க, ரஞ்சினி கோடிக்கணக்கான சொத்துக்கு சொந்தக்காரி. தானா வந்த தேவதைய தவற விட்டுறாதீங்க. 10 பைசாவையே பத்திரமா வச்சுக்கிற ஆளு கோடின்றீங்க, விட்டுருவனா என்ன? நான் சொன்னதா வெளியே காமிச்சுக்க வேண்டாம். மகாலட்சுமிய சீக்கிரமா மருமகளாக்க பாருங்க. கண்டிப்பாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல, பார்க்கறதுக்கு லட்சணமா ஸ்ரீதேவி மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்டேன். முதல்ல சொன்னது செய்யுங்க, புரியுதா? டாக்டர், என் புள்ள எப்படி இருக்கான் டாக்டர்? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்கம்மா. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. பேஷண்ட் நல்லா இருக்காரு, ஒண்ணும் பயப்பட வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல வார்டு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க போய் பாருங்க. மேடம், ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. ஓகே டாக்டர். முருகா, என் புள்ளைய எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நான் பழனிக்கு நடந்தே வரேன்ப்பா. அக்கா, முருகன் உன் பையனை மட்டும் திருப்பி கொடுக்கல, உனக்கு ஒரு நல்ல மருமகளையும் கொடுத்துருக்கா. என்னக்கா பாக்குற? சிவாவுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இவ்வளவு நேரம் தவிச்சுதே. அந்த ரஞ்சனி பொண்ணு தாக்கா உன் மருமக. வாய் மூடுறா. பாவம் போனா போகுதுன்னு அந்த பொண்ணு வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ என்ன நம்ம பேசிட்டு இருக்க? இல்லம்மா, ரஞ்சினி உங்க புள்ளைய விரும்புறது உண்மை. என்னம்மா நீயே இவன் கூட சேர்ந்துக்கிட்டு வம்பிழுத்து விட பாக்குற? ஐயோ அக்கா, வம்ப வளர்க்கல, அன்ப வளர்க்கலான்னு பாக்குறோம். இனிமே நீ மச்சானுக்கு பொண்ணு பாக்கறதையே விட்டுடு. டேய், நீ பாட்டுக்கு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம், வா. என்னவங்க நம்ம சொல்றத நம்பாம போறாங்க? அவங்க படிக்காதவங்க, அப்படிதான் இருப்பாங்க. அவங்கள நான் பாத்துக்கிறேன்.
சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 8வது வரைக்கும் படிச்சிருக்கேங்க. பெரிய படிப்பு தான். என்ன அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு இது என்ன அதுவா தேடி வந்து பேசுது? போன தடவை இதே மாதிரி சொல்லிதான் போலீஸ் படியேற வச்ச. வாய மூடு. என்ன லட்சுமி, உன் மகன் என்ன வரல? உன்னதான் கேக்குறேன், வரல? வரலைங்க. எப்படி வருவா? கத்தி குத்தி பட்டவன காப்பாத்திட்டுல வருவா? வரட்டும், எப்ப வேணாலும் வரட்டும். அவ வர்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டே இருப்பேன். இங்க பாருங்க, நீங்க நிதானம் இல்லாம இருக்கீங்க. போய் படுங்க. எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். என்ன உன் மகளை காப்பாத்த பாக்குறியா? நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். நான் நினைக்கிறது நடக்கணுமா இல்ல அவ சொல்றது நடக்கணுமான்னு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். ஏங்க, அவ வந்துட்டா. நீங்க போங்க, எதுவும் பேசிக்க வேண்டாம். போங்க. என்ன உன் மகளுக்கு நான் பயப்படணுமா? நான் அவளை பெத்தவன், என் பேச்ச அவ கேட்டே ஆகணும். ஏமா, என்னம்மா இது? அப்பா கத்தி குத்து அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காரு. என்னம்மா ஆச்சு? ஏமா உனக்கு இது பிரச்சனை? அம்மா, லட்சுமி, அங்க என்ன? இது மட்டுமா அவளுக்கு பிரச்சனை? இன்னும் வேற பிரச்சனையெல்லாம் இருக்கு. அப்பா, எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட ஸ்ட்ரைட்டா பேசுங்க. ஏன் எனக்கு என்ன பயம்? தப்பு பண்ண நீயே தைரியமா இருக்கிறப்போ தப்பு பண்ணாத நான் எதுக்கு பயப்படணும்? தப்பா? நான் என்ன தப்பு பண்ணேன்? வேண்டாண்டி, அவர் நிதானத்துல இல்ல. இப்ப எதுவும் நீ பேச வேண்டாம். வார்த்தைக்கு வார்த்தை பேசினா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடும். லட்சுமி, யாரு நான் நிதானம் இல்லாம பேசுறேனா? நிதானம் இல்லாம இருக்கிறது உன் பொண்ணுதான். நான் என்ன நிதானம் தவறிட்டேன்? பாத்தீங்கல்ல சிவாவ? எனக்காக என்ன காப்பாத்துறதுக்கு தான் உயிரை கூட பெருசா நினைக்காம எனக்கு விழ வேண்டிய கத்தி குத்த அவர் வாங்கியிருக்காரு. இதுக்கப்புறம் கூட அவர் நல்லவர்னு உங்களுக்கு தெரியலையா? நடிப்பு, எல்லாம் நடிப்பு. பக்காவா பிளான் பண்ணி பர்ஃபெக்ட்டா நடிக்கிற நடிப்பு. அப்பா, எனக்காக கத்தி குத்து வாங்கி உயிருக்கு போராடி இப்பதான் பொழைச்சிருக்காரு. அது உங்களுக்கு நடிப்பா? என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்து உயிரை கையில பிடிச்சிட்டு இருந்தேன். அது உங்களுக்கு நடிப்பா தெரியுதா? ஆமா, நடிப்புதான். அப்ப நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசமும் நடிப்புதான். இத்தனை வருஷம் நீங்க என் மேல கொட்ட அன்பும் நடிப்புதான். ஒரே பொண்ணுன்னு என்ன தலை மேல தூக்கி வச்சு ஆடினதும் நடிப்புதான். நிறுத்தி! யார பார்த்து என்ன வார்த்தை பேசுற? நான் உன்னை வெறும் 10 மாசம் தான் சுமந்தேன். ஆனா உங்க அப்பா உன்னை 20 வருஷமா சுமந்துட்டு இருக்காருடி. அவரை பார்த்தா இப்படி நான் பேசுற? உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவர் தன்னை வருத்தி பாருடி. அவரை பார்த்தா இப்படி எல்லாம் பேசுற? இவர் ஒரு நல்ல புருஷனான்னு கேட்டா தெரியலன்னு தான் சொல்லுவேன். நல்ல மனுஷனான்னு கேட்டா தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஒரு நல்ல அப்பாவான்னு கேட்டா இவரை விட ஒரு நல்ல அப்பா இந்த உலகத்துல இல்லன்னு தாண்டி சொல்லுவேன். உன்னை தானே நடக்க விடாம தன் கையில வச்சு தாங்கினவரடி. இவரை போயா இவ்வளவு இலக்கரமா பேசுற? அந்த சிவா என்னைக்கடி வந்தான் உன் வாழ்க்கையில? அவன் செத்தா என்ன ஆகும் உனக்கு? செத்தா என்னவா? அங்க சிவா செத்திருந்தா உன் பொண்ணு தாலி கட்டாத விதவையா நின்னு இருப்பா. ரஞ்சனியின் அதிரடி வார்த்தைகள் பெற்றோர்களை ஆட்டிவிட்டதோ?